ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/9/2024 கேரளா நாட்டு சார்ட் கிசானை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக அதாவது உள் நம்பரில் சரிங்களா, உள் நம்பரில் நமக்கு இங்கே ஜூலை மாதம் 27 அப்படிங்கிற நம்பரை அடிச்சிருக்கப்போ பாருங்கள், 27 சரிங்களா, 27 அல்லது 72. ஸோ அந்த மாதிரி அடித்தப்போ நமக்கு இந்த மாதத்தில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதத்தில் கரெக்டாக ஆல்போல் ஒரு 3 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்துக்குங்க சரிங்களா, டேரெக்டாக ஆல்போல் ஒரு 3 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்போலில் ஒரு 3 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்போலில் 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே 72, அதாவது ஜூலை மாதத்தில் 72 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 72ன்னு சொல்லி வந்தப்போ நமக்கு இங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போலில் 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னும் இதனோட பேட்டர்ன் தான் தொடர்ந்து உள்ளது தான் சரிங்களா. ஆல்போலில் 3 அப்படிங்கிற நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது இங்கே வெளி நம்பர் சி போர்டும் உள் நம்பரு, அதாவது அடுத்த நாள் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய உள் நம்பர் ஏ போர்டும் பாருங்கள் சேமாக அடிக்கிறப்ப நமக்கு ஒரு நம்பர், ஒரு சேம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ 8 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 935 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 1 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் 315 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கீழே பாருங்கள் 2ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 385. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே 35 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எப்படி அடித்தாங்களோ 2 நாள் கேப் விட்டு இங்கே 35 அடித்து திரும்ப 2 நாள் கேப் விட்டு 35 அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதுக்கும் சேம் நம்பராக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. 8 2க்கு அப்புறம் 35 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் காமனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வந்திருக்கு, இங்கேயும் 35, ஸோ இங்கேயும் 35, ஸோ இங்கேயும் 35. ஸோ நமக்கு 2 டைம் வந்து பார்த்தோன்னா ஏசி 35 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வர நம்பரு நமக்கு பிசியில் 35 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசியில் 35 வர்றதுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல 15 சரிங்களா, 15க்கு இந்த இடத்துல ஒரு 15, பிசி 15. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 3வது நாள் இந்த சைடில் பாருங்கள் 60, பிசி 06 கரெக்டாக பாஸு. திரும்ப 3வது நாள் இந்த இடத்துல பிசி 50 சரிங்களா, நமக்கு பிசி 50 பாஸு. திரும்ப 3வது நாள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 35 சரிங்களா. ஸோ 35 அப்படிங்கிறப்ப பிசியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 35 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரே சிங்கிள் நம்பர் தான், பிசி 35 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஏ போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 35 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 35க்கு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 01, அதாவது 001லேருந்து பார்த்துக்குங்க சரிங்களா, 001லேருந்து பார்த்துக்குங்க, 00லேருந்து நமக்கு சரிங்களா. கரெக்டாக இங்கே 35லேருந்து பிசி மட்டும் பார்த்துக்குங்க, கரெக்டாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ இந்த 01க்கு பாருங்கள், 01க்கு ஏசி 01 சரிங்களா. அடுத்து ஏசி மட்டும் பாருங்கள் 01 74 35ங்களா. ஸோ அடுத்து 47ங்கிறத எடுத்து நமக்கு இங்கே 74 அடிச்சிட்டாங்க. அடுத்து 35 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி மட்டும் பாருங்கள், பிசியில் ஒரு 06, ஸோ பிசியில் ஒரு 50, நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த ஒரு 35 மட்டும்தான். அப்போது நாளைக்கு பிசி 35 வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போலில் ஒரு 3 வரதுக்கு சான்ஸ் பார்த்தோம், 35 வரதுக்கு பார்த்தோம், பிசி மட்டும் வரதுக்கு 2 சான்ஸு, 35 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இப்போது இந்த நம்பர் பிசி 35 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சரிங்களா. ஸோ பிசி 35 நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏ போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டி போர்டு பாருங்கள். கரெக்டாக 1 2 3 4 5 6வது நாள் சரிங்களா. 6வது நாள் டி போர்டு 9, 1 2 3 4 5 6வது நாள் டி போர்டு 9. திரும்ப வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6வது நாள் டி போர்டு 9 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா டி போர்டில் 9 9 9 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப டி போர்டில் 9 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம்.
9 அப்படிங்கிற நம்பர் வரதுனால எனக்கு நாளைக்கு கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் ஆல் பவுலில் 6 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 96-35 ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 96-35 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 96-35 அப்படிங்கிறது இன்றைக்கி சப்போர்ட்கான நம்பர்ஸை நான் வந்து கொடுக்கல. சரிங்களா? எனக்கு இதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்கான நம்பர்ஸ் தரல. ஸோ 96-35 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசியில் 50ன்னு சொல்லி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ பிசி 50லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 50, ஸோ இங்கே ஒரு 50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிசியில் 50 அடிக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில இதை மார்க் பண்ணுறேன். சரிங்க, நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2-3 இது நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். இங்கே 14-84. ஸோ 14-84 4 டிஜிட் நம்பர் எல்லாமே மார்க் பண்ணுற பாருங்க. 9908 நம்ம பிசி வந்து எடுத்தாச்சு. அதாவது 35 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கரெக்டாக. இங்கே 4 அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸ் வச்சுருக்காங்க. திரும்ப 99 அப்படிங்கிறது டபுள்ஸ் வச்சுருக்காங்க. 55 அப்படிங்கிறது டபுள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 33ங்கிற டபுள்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 99 அப்படிங்கிற நம்பரு வந்துருச்சு. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஏற்கனவே இங்கே அடித்தப்போ கூட பாருங்கள், பிசி 50 அடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 99-22 50 அடிக்கிறப்ப நமக்கு டபுள்ஸில் நம்பர் வருது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 99 சரிங்களா, 99-35 அப்படிங்கிற நம்பர் வரலாம். அப்படி இல்லைனா ஆல் பவுல் 6 சொன்னோம் பார்த்திங்களா, அதனால் 66-35 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 96-35. ஸோ இந்த நம்பர்ஸை 35ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் டி போர்டு அப்படியே வச்சுக்கோங்க. பிசியில் 53 அப்படிங்கிற நம்பர்ஸும் மாதிரியும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதிகமாக வந்து எடுத்து ட்ரை பண்ண வேணாம். 35 அப்படிங்கிற நம்பர் பிசியில் மட்டும்னா 35, 53 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அடித்த நம்பரே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே இந்த அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தோம். 754 அடித்தாங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 750 கொடுத்தா கரெக்டாக 2-3 நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 750ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 51ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 51க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 50ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ள 52க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 53ன்னு சொல்லும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரே சிங்கிள் நம்பர் தான், 53 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏ போலில் மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 35-53 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீதி இருக்க ஃபாலோயிங் நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா 22 இருக்குது. ஸோ அதே மாதிரி 27-72 இருக்குது. ஸோ அதோட 99 நம்பர் சேர்த்துக்குங்க. ஸோ அந்த நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 22, 27, 99 மற்ற ஃபாலோயிங் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ மீதி இருக்குது இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுலேயும் இந்த 27-72 அப்படிங்கிற நம்பர் கூடிய சீக்கிரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.